நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. உங்கள் இல்லம் தேடி வரும் நற்செய்தி. எனக்கா நற்செய்தி, எனக்கா நற்செய்தி, எனக்கா நற்செய்தி. உங்கள் இல்லம் தேடி வரும் நற்செய்தி விரைவில். வருகின்ற 2025 ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தல் புத்தாண்டு வாக்குத்தத்த கூட்டம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் புதிய ஆண்டிற்கான வாக்குத்தத்த செய்தி அளித்து உங்கள் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். நீங்க கர்த்தரை விசுவாசித்தா ஆண்டவர் உங்களுடைய விளைச்சலை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வருமானத்தை பெருக பண்ணுவார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். 2025 ஆண்டு உங்களுக்கு எல்லா நன்மையும் சுகமும் நிறைந்த ஆண்டாக அமைந்திட புத்தாண்டு வாக்குத்தத்த கூட்டத்தில் கலந்து கொள்ள குடும்பமாக வாருங்கள். கூட்டம் முடிந்தவுடன் திரும்பி செல்வதற்கு அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து மற்றும் ரயில் வசதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்புக்கு 0463535335 மற்றும் 0463933333. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான ஒரு ஜெப நேரம். நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்போ இது கிறிஸ்மஸ் மாதம் இல்லை, டிசம்பர் வந்துட்டாலே கிறிஸ்மஸ் மாதம் அந்த அட்மாஸ்பியர் வந்துடுது. சபைகள் அது குறித்த பாட்டு எல்லா இடமும் கிராமங்கள்லாம் அந்த சர்ச்சு கோபுரத்திலிருந்து பாடுகிற பாடல் எல்லாம் அந்த கிறிஸ்மஸ் பாடல்களாக இருக்கும். கடை தெருவில் கூட கிறிஸ்தவ கடைகளில் கிறிஸ்தவ பாடல்கள், கிறிஸ்தவர் அல்லாதவங்க கூட ஏர்போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கான அலங்காரம் செய்து வச்சுருப்பாங்க. நல்ல கிறிஸ்மஸ் பாடல்கள் முழங்கி கொண்டே இருக்கும். அப்போ எல்லா இடத்துல உலகம் முழுவதுமே ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகையின் அந்த சந்தோஷம் எல்லாருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா புது ட்ரெஸ்ஸு வாங்கணும், கிஃப்ட்டு வாங்கணும், வீட்டை அலங்காரம் பண்ணணும், ஸ்டார் கட்டி தொங்க விடணும், பலவிதமான கிறிஸ்மஸ் ட்ரீ அலங்காரம் பண்ணி வைக்கணும். இல்லை, கிறிஸ்மஸ் தாத்தா வருவார், பாட்டெலாம் பாடுவாங்க. ஒரு சந்தோஷம், அது பண்டிகையின் மகிழ்ச்சி. பண்டிகைனால ஒரு சந்தோஷம் தானே, நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடணும், தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாக அதை கொண்டாடணும், அதான் முக்கியம். நமக்கு பிரியமாரில் இந்த பண்டிகைக்கு சொந்தக்காரர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் இல்லாமல் பண்டிகை சந்தோஷம்லாம் கிடையாது. அதனால் அவருக்கு பிரியமாக அந்த பண்டிகை கொண்டாடணும். முதலாவது அவரை துதித்து பாட போகிறோம். உங்கள் வீட்டில் கூட கிறிஸ்மஸ் அலங்காரம் பண்ணிட்டீங்களா? உங்கள் வீட்டில் எல்லாம் செஞ்சிட்டிங்களா? அட்மாஸ்பியர்லாம் மாறிட்டா? சரி, நீங்கள் அலங்காரம் பண்ணி வச்சிங்கன்னா அதை பார்க்க வருவாங்க பக்கத்து வீட்டில். அங்கே இருக்கிற குட்டி பிள்ளைகள்லாம் ரொம்ப உங்கள் வீடு நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கீங்களாமே அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்துவ அன்பை வெளிப்படுத்த நல்ல ஒரு வாய்ப்பு.
சரி, இப்போ கிறிஸ்மஸ் பாடல் ஒன்றே நம்ம பாட போகிறோம் எல்லாம் சேர்ந்து. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தபோது தேவதூதர்கள் துதித்து பாடினாங்க. அதை நினைவு கூறும்போது தான் கிறிஸ்மஸ் கொயர், கிறிஸ்மஸ் கேரல் சர்வீஸ்லாம் நடத்துகிறான், பாட்டு ஆராதனை, அப்புறம் தெற்கில் போய் பாடல். இது நல்ல சந்தர்ப்பம். அதில் பங்கு பெற்று தெருவில் நின்று ஆண்டவரை துதித்து பாடும்போது ஜனங்கள் அதை கவனமாக பார்க்கறத மாத்திரல தேவ பிரசன்னம் இறங்கும். உங்கள் வீட்டில் கூட இந்த பாடல்களை பாடணும். இப்போ சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் இணைந்து பிறந்தார் பிறந்தார்னு பாட போகிறோம். பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர்மே பாசம் அடைந்தவரே, பாவ உலக மானிடர்மே பாசம் அடைந்தவரே, மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே, பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே, மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையில் தம்மை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு எதுக்காக பிறந்தார்? இந்த பாடல் எவ்வளோ அழகாக சொல்லுதில்லை? நம்முடைய மன காரிருளை மாற்ற வெளிச்சமாய் பிறந்தார். நம்ம வீட்டுக்குள்ளே காணப்படுகிற இருள், பாவ இருள், சாப இருள், பிசாசின் இருள், பலவிதமான இருள் சூழ்ந்து வரும்போது நம் உள்ளம் தடுமாறும், கலங்கும். இயேசுவாகிய வெளிச்சம் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்ததுன்னு வைங்க, இருள் தானாய் விளைகிறோம். வெளிச்சமாயிருக்கிற இயேசு, ஒளியாய் வந்த இயேசு என் வாழ்க்கையில் வரணும். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் இந்த இயேசுடைய வெளிச்சம் இருக்குன்னு விரும்பணும். இன்னொரு பாட்டு பாடலாமா? அந்த பாட்டு கிறிஸ்மஸ் பாட்டு தான். காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் அவர் இந்த உலகத்தில் ஏழ்மை கோலம் எடுத்து வந்ததை நினைவு கூறுகிற பாடலெல்லாம் துதித்து பாடுவோம். இருள் வேளையில் கடுங்குழி நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே
வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே. விண்ணில் தேவனுக்கே மகிமை மண்ணில் சமாதானம். விண்ணில் தேவனுக்கே மகிமை மண்ணில் சமாதானம். மனிதரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவே தயவே. மனிதரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் பாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேர ஏழை கோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனேவும் பாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே. ஆமென். அவருடைய தயவு எத்தனை பெருசில்ல. அற்ப மனிதர்களாகிய நம்மை தேடி நமக்கு உதவி செய்ய, நம்மை ஆசீர்வதிக்க பரலோகத்தின் தேவன் தன்னுடைய மகிமை துறந்து ஏழ்மை கோலம் எடுத்து வந்தது எவ்வளோ பெரிய அன்பு. அந்த அன்புக்கு ஈடாக எதை சொல்ல முடியல, அதை நினைத்து ஆண்டவரை துதிக்கணும். சரி, கிறிஸ்மஸ் காலங்களில் இந்த கிறிஸ்மஸ் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், அதில் காணப்படுகிற குடும்பங்கள், அதை பற்றி தியானித்து வருகிறோம். சகரியா எலிசபெத் குடும்பத்தை குறித்து கடந்த வாரத்தில் தியானித்தோம். இந்த நாளில் இன்னொரு குடும்பம் பாருங்களேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை நோக்கி அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றான். இப்போ ஒரு செய்தி, நாசரேத் ஊரில் இருக்கிற ஒரு வீடு, பரலோகம் ஒரு குடும்பத்தை தேடுகிறாரு, ஒரு ஃபேமிலியை பரலோகம் தேடு. எதற்கு? தேவன் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவதரிக்க வேண்டும் என்பது தீர்க்க தரிசன வார்த்தை. அவர் வந்து மனிதர்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தாதான் மனிதர்களுக்கு ரட்சிப்பு. அவர் உலகத்தில் சாதாரண மனிதனாய் அவதரிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு குடும்பம் தேவை, முக்கியமாக ஒரு பெண் தேவை. ஏன்னா கன்னியின் வயிற்றிலே தான் அவர் வந்து அவதரிப்பார் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் தேவ திட்டம். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, இரட்சகராக இந்த இயேசு உலகத்தில் வருவதற்கு ஒரு குடும்பம் தேவை. அப்போ தேவன் தேடுகிறார். அது வந்து இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஒரு யூத குடும்பமாக இருக்கணும். இஸ்ரவேலருடைய குடும்பம் தேவன் தேடுகிறார் அவங்க மத்தியில். இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதுனால அந்த காலத்தில் வாலிப பெண் பிள்ளைகள், ஆண்டவர் ஒருவேளை என் மூலமாக இந்த உலகத்தில் அவதரிக்கலாம் என்று சொல்லி வாலிப பெண் பிள்ளைகள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்வாங்களாம், எதிர்பார்ப்பாங்களாம். ஒருவேளை கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளலாம் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரிப்பதற்கு என்பதாக. ஆனால் இப்போ வேத வசனத்தில் நம்ம வாசித்தபடி நாசரேத் ஊரில் இருக்கிற ஒரு மகனுக்கு
திருமணத்துக்காக நிச்சயிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிப்பெண், கன்னி மரியாள் என்று நாம் சொல்லுகிறோம். இயேசுவின் தாயாகிய மரியாள். அவங்க வீட்டுக்கு தேவதூதன் வருகிறான். தேவதூதன் வந்து வெளிச்சத்தை பார்த்து பயமாக தானே இருக்கும். நம்ம தியானிக்கும் போது சொல்லும் போது நல்லா இருக்கும். நேரில் நம்ம வீட்டுக்குள்ளே தேவதூதன் வந்துட்டான்னு எப்படி இருக்கும் இல்லை? ஒரு பதஷ்டம், கலக்கம். அதுவும் தேவதூதன் வந்து நிற்கும்போது அவளுக்குள்ள ஒரு பயம். வாலிப பிள்ளை தானே. அப்போ நீ பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், அதனால் உலகத்தின் ரட்சகர் உன் மூலமாக பிறக்க போகிறார், உன் கர்ப்பத்தை அதற்காக பயன்படுத்த போகிறார், அந்த இயேசு எப்படி இருப்பார் அதெல்லாம் சொல்லப்படுகிறாரு. ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறாரு. மரியாள் அவங்க வந்து கேட்குறாங்க, நான் வந்து புருஷனை அறியனே, நான் வாலிப்பிள்ளைய தானே இருக்கிறேன், அது எப்படி ஆகும்? நியாயமான ஒரு சந்தேகத்தை கேட்குறாங்க. ஆண்டோடைய வல்லமையையோ அவருடைய வார்த்தையோ அவங்க சந்தேகப்படலை. ஆனால் அவங்க வந்து தெளிவாக அறிந்து கொள்ள விரும்புகிறாங்க, இது எப்படி நடக்கும். ஏன்னா அதுக்கு முன்னால் யாருமே அப்படி ஒரு கன்னி குழந்தை பெற்றெடுத்ததாக சரித்திரமே கிடையாது. ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்ணால் குழந்தை பெற்றெடுக்க முடியாது என்பதுதான் வேத உலக தோற்றம் முதல் பார்க்கிற ஒரு விஷயம். ஆனால் அங்கே புதுசாக ஒரு செய்தி சொல்லப்படுது, இது எப்படி அப்படின்னு அவங்களுக்குள்ள அது ஒரு உண்மையான அறிந்து கொள்ளுகிற சந்தேகம் கேட்டால், அப்போது பரிசுத்த ஆவியான ஒரு மேலே நிழலிடுவார், அதன் மூலமாக அவன் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாகும், அது பரிசுத்தமுள்ள குழந்தையாக இருக்கும். ஏனென்றால் பரிசுத்தமுள்ள ரத்தம் சிலுவையில் சிந்தப்படணும். அதுக்காக ஒரு பரிசுத்தமுள்ள இந்த தேவனாக குழந்தையாகத்தான் அவதரிக்க வேண்டும். அதற்காக தெரிந்து கொண்ட ஒரு மகள் தான் கன்னி மரியாள். அந்த குடும்பம், அந்த வீட்டை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். இவ்வளோ ஆச்சரியம். இப்போ மரியாளிடத்தில் வந்து பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், தேவனிடத்தில் கிருபை பெற்றா இந்த தேவதூதன் சொல்கிறான். அப்போது எத்தனையோ இளம் பெண்கள், வாலி பெண்கள் இருக்க, இயேசுவின் தாயாகிய மரியாளை, இந்த மரியாளை தெரிந்து கொள்ள காரணம் என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நான் யோசித்து பார்த்தேன், இது வந்து எவ்வளோ பெரிய சரித்திரபூர்வமான, யாருக்கு கிடைக்காத ஸ்லாக்கிய ஒரே ஒருத்தருக்கு தான். இந்த ஸ்லாக்கிய ஒரே ஒரு முறை, ஒரே ஒருத்தருக்கு தான். ஒரு முறை தான் இயேசு இந்த உலகத்தில் தேவன் மனிதனாய் அவதரிக்க போகிறார், ஒரு நபர் மூலமாக வரப்போகிறார். இப்போ ஒரே முறை ஒரு ஆளுக்கு தான் அந்த வாய்ப்பு. அந்த ஆசீர்வாதம் மரியாள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. யோசித்து பாருங்க. அப்போ தேவன் மனிதனாய் ஒரு வந்து அவதரிக்கிறதுக்கு ஒரு பெண்ணை அவர் தெரிந்து கொள்றாருந்தா, வாயாடியா இருந்தா ஆண்டவர் தெரிந்து கொண்டிருப்பாரா? எங்கே போனாலும் வாய் அடிக்கிறது, அவங்கள பற்றி பேசுறது, இவங்களை பற்றி பேசுறது, பேசிக்கிட்டே இருக்கிறது. அவர் வாயாடிங்க அப்படின்னு கேட்டால் அவங்கள ஆண்டவர் தெரிந்து கொள்வாரா? சரி, இவன் வந்து சண்டை போடுறவாப்பா, அப்பா கிட்ட சண்டை போடுவா, அம்மா கிட்ட சண்டை போடுவா, இந்த தண்ணி எடுக்க போனால் அந்த கிணத்துக்கரையில் சண்டை போடுவா, அவகிட்ட வாய் கொடுத்து யாரும் மீளாது, அந்த மாதிரி நியாயம் பேசுவா. அந்த மாதிரி பேசுகிற ஆளாக இருந்திருந்தா மரியாள் அவங்கள ஆண்டவர் தெரிந்தெடுத்திருப்பாரா? இல்லை. அப்போ அவங்க எப்படி இருந்திருக்கணும்? சாந்த குணமாக இருந்திருக்கணும், தாழ்மையாக இருந்திருக்கணும், அமைதியாக இருந்திருக்கணும். அதனால தான் தேவன் அவளை தெரிந்து கொண்டார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அடுத்த ஆளை பற்றி புறங்கூறுவது, பேசுவது, கிண்டல் பண்ணுவது, நக்கல் பண்ணுவது, மற்றவங்களை குற்றப்படுத்துவது, இந்த மாதிரிலாம் செய்கிற ஆளை எப்படி தேவன் தெரிந்து கொள்வார்னு சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். கன்னி மரியாள் இப்படி ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும். அதனால தான் தேவன் தெரிந்து கொண்டார். அவங்க ஒழுங்க வேதத்தை தியானிக்கிறது, அந்த யூத முறைமைப்படி ஆண்டவரை தொழுது கொள்ளுவது, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருப்பது. பேரண்ட்ஸ் எதிர்த்து பேசுகிற ஆளாக இருந்தால் தேவன் கன்னிமரியாளை தெரிந்து கொண்டிருப்பாரா? நீங்கள் சொல்லுங்கள். எப்படி தெரிந்து கொண்டிருப்பார்? இல்லைல்ல. அப்போ அவனுடைய சுபாவம் கிறிஸ்து இயேசுவின் சுபாவத்திற்கு ஒத்ததாக இருந்தது. தாழ்மையாக இருந்தாங்க, சாந்தமாக இருந்தாங்க, தேவனால் மனுஷரால் சாட்சி பெற்றவங்களாக இருந்தாங்க. அதனால தான் தேவன் அவளை தெரிந்து கொண்டார். அப்போ ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்து பயன்படுத்தி உங்களில் மகிமைப்பட விரும்புகிறார். அதுக்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை அர்ப்பணித்து கொள்ளணும். அப்போ தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்து அவர் ஆசீர்வதித்து பயன்படுத்த முடியும். இங்கே மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அதனால அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஸ்லாக்கிய, ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை?
அப்போ இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், என் மகளே, என் மகனே, உன்னுடைய குடும்பம் எனக்கு முக்கியம். உன் குடும்பத்துக்குள்ள என் வெளிச்சம் வரணும். உன் குடும்பத்தின் மூலம் அநேகரை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அப்போ உன் குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அங்கே இயேசுவுக்கு தான் முதலிடம் இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமானபடி தான் எல்லாமே நடக்கணும். அதற்கு உங்களை அர்ப்பணித்து கொண்டீங்கன்னு வைத்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். அப்போ கன்னிமரியாளை போல ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ பெண்கள் தங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். தேவதூதன் சொல்லுகிறான், கிருபை பெற்றவள் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாருக்கு தேவன் கிருபை கொடுப்பார் தெரியுமா? தன் பாவத்தை மறைக்கொன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவ சமூகத்தில் இரக்கம் கிருபை பெறுகிறான். அப்போ அது மாத்திர தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனுக்கு தேவனுடைய கிருபை கிடைக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ அவங்க ரொம்ப தாழ்மையானவங்க, எளிமையானவங்க, ரொம்ப சார்ந்த குணம் உள்ளவங்க, வீண் வார்த்தை பேச மாட்டாங்க, அடுத்த ஆளை பற்றி குறை சொல்றது, கமெண்ட் அடிக்கிறது செய்ய மாட்டாங்க. தான் உண்டு, தன்னுடைய கடமை பொறுப்புகள் உண்டு, அதில் உண்மையாக இருந்திருப்பாங்க. அதனால தான் கன்னிமரியாளை தெரிந்து கொண்டார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? முதல்ல உங்கள் வீட்டில் சாட்சியாக இருக்கீங்களா? ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள உறவு சரியாக இருக்குதா? உங்கள் குடும்பத்தில் மற்றவங்க உங்களை பார்த்து சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்குதா? அவள் வாயாடிங்க, யார் வாங்கி கொடுக்கறது? ஒன்று பேசுனா 10 பேசுவா. ஐயோ இப்படிலாம் கேளிக்கப்பா, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு பேரண்ட்ஸ் துக்கப்படுற அளவுக்கு இருக்கீங்களா? இல்லை ரொம்ப சார்ந்த குணம் உள்ளவ, நம்ம 10 கேட்டால் ஒன்று அமைதியாக பதில் சொல்லுவா, கோபம் வராது, எப்பவும் சந்தோஷமாக இருப்பா, எப்பவும் ஆண்டவரை பற்றி பேசுவா, மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவா அப்படின்னு சாட்சி சொன்னால் இப்படி இருக்கும். நம்ம அப்படி இருக்கணும்ல, அப்போ உங்கள் குடும்பம் அப்படி இருக்கணும்ல, அதுக்கு தான் நம்ம ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கு ஆண்டவரே, ஒரு கன்னிமரியாள் எப்படி சாட்சி பெற்றவங்களா இருந்தாங்க, நான் அப்படி இருக்கணும், என் குடும்பமே அப்படி இருக்கணும். இயேசுவை சுமக்கிற குடும்பமாய், இயேசுவை வெளிப்படுத்துகிற குடும்பமாய் நானும் என் குடும்பத்தாரும் இருக்கணும். அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீ ஒப்பு கொடுத்து பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் காத்திருக்கிறது. அதை நீங்கள் காண்பீங்க, பெற்றுக்கொள்ளுவீங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எழுதி வைத்துருங்க. கன்னிமரியாளை கண்முன்னால் நிறுத்துங்க. அவங்க எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்து, தாழ்மையாக வாழ்ந்து, சாந்தமாய் வாழ்ந்து, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்ததுனால கர்த்தர் தெரிந்து கொண்டார். நானும் அப்படி வாழணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். முக்கியமாக பெண்கள், உங்கள் குடும்பம் உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படணுமானா நீங்கள் கன்னிமரியாளை போல வாழுவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். தாழ்மையாக இருக்க, சாந்தமாக இருக்க, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, என்னையும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். குட்டி பிள்ளைகள் கூட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, கன்னிமரியாளுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், அவங்களுடைய சாட்சியான வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு இந்த உலகத்தில் வருவதற்கு நீங்கள் தெரிந்து கொண்ட அந்த தாயாருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவளை போல சாட்சியாக நாங்கள் வாழணும், பரிசுத்தமாக நாங்கள் வாழணும், சார்ந்த குணமுள்ளவர்களாய் வாழணும், தாழ்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும். அவங்களை போல ஒரு பரிசுத்த சிந்தை எங்களுக்கு இருக்கணும். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் அப்படி மாற்றும், அப்படி மாற்றும். அப்படிப்பட்ட மாற்றத்தை என் குடும்பத்தில் உண்டாக்கும், என் பிள்ளைகளுக்குள்ளே உண்டாக்கும், எனக்குள்ளே உண்டாக்கும். எங்கள் குடும்பமே நாங்கள் சாட்சியான் என்று மகிமைப்படுத்தணும். அதற்காக அர்ப்பணித்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க, எங்கள் சபையில் இருக்கிறவங்க, எல்லா கிறிஸ்தவங்களும் கூட இந்த கன்னிமரியாள் அவங்கள போல சாட்சியான வாழ்க்கை வாழுகிற ஒரு இருதயத்தை அவளுக்கு தரணும். ஒரு ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகணும், எங்கள் சபைக்குள்ளே உண்டாகணும், எங்கள் கிராமத்தில் உண்டாகணும், எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே உண்டாகணும். அந்த எழுப்புதல் கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே வரணும். அதற்காக நாங்கள் செபிக்கிறோம். சபைகளுக்குள்ளே வர வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவை வெளிப்படுத்துகிற சபையாக, குடும்பங்களாக நாங்கள் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், இன்றைக்கு அர்ப்பணிக்கிறோம். குடும்பத்துக்குள்ள சமாதானமும் மன மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும்.
தகப்பனை இந்த பிள்ளைகள் மற்றவர்களுக்காக செபிக்கிறாங்க, தங்கள் கிராமம் பட்டணம் தேசத்துக்காக செபிக்கிறாங்க. இப்போ அவங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், அவங்க குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் விலகட்டும், கட்டுகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும், வறுமைகள் நீங்கட்டும், தடைகள் நீங்கி காரியங்கள் வாய்க்கட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அவங்க ஜெபிக்க எழுதி வைத்திருக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கும்படி செய்யும். இன்றைக்கு ஒரு விடுதலை, சுகமும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். இந்த பண்டிகை காலத்தில் வியாதி பிரச்சனை, மரணப்படுக்கை, ஆஸ்பத்திரி, இந்த அலைச்சல் இல்லாதபடி சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபிக்கிறேன். யாரும் கடன் வாங்கி பண்டிகை கொண்டாடாதபடிக்கு ஆண்டவரே சுருக்கமாய் எளிமையாய் ஆண்டவர் வீண் செலவுகள் செய்யாதபடி கொண்டாட கிருபை தாரும். உம்முடைய கரம் தொடுகிறது, ஆசீர்வதிக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து இந்த வீட்டில் நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Brother Money and Family, Coimbatore. Happy birthday, Sister Jeeva. என்னாகமும் 24:6 கர்த்தர் உங்களை பரவி போகிற ஆறுகள் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் ஆசீர்வதிப்பாராக. பிரதர் ரஞ்சித் குமார், கோயம்புத்தூர். உபாகமும் 7:13 கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக. கிராஸ் டயக்னாஸ்டிக்ஸ், சென்னை. ஏசாயா 54:17 உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதாக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9912246611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. God bless you.